நான் ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே, நான் ஒரு புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறேனே, நீர் எனக்கு வாக்கு பண்ணி தானே என்னை அழைத்து கொண்டு வந்தீர். காலங்கள் கடந்து போகிறதே, எனக்கு எப்பொழுது இந்த குழந்தையை தருவீர்னு சொல்லி அவனுடைய குழப்பத்தோடு, கலக்கத்தோடு, சந்தேகத்தோடு கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் ஆபிரகாம் குடிசைக்குள்ள உட்கார்ந்துருக்கான். 4 சுவருக்குள்ளே அடைபட்டு அவன் உட்கார்ந்துருக்கிறான். எப்பா, நீ இந்த 4 சுவருக்குள்ளே அடைபட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது உனக்கு உன் மனைவியை பார்க்கும் பொழுது, ஐயோ இவளுக்கும் வயதாகி வயது முதிர்ந்த ஒரு வயசான கிழவியாய் மாறிவிட்டாளே, நானும் நாடி நரம்புகள்லாம் அற்றுப்போய் வயது முதிர்ந்த நிலைமையிலே கிழவனாக இருக்கிறேனேன்னு சொல்லி இருவரும் மாறி 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 கர்த்தர் அழைத்த அழைப்பு ஒருபுறம் இருந்தாலும் கூட, அவர் கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட, அவர்கள் தோற்றத்தை பார்த்து அவருடைய மாமிசத்திலே அவருக்கு வந்த எண்ணங்கள், சிந்தனைகள், கலக்கங்கள், குழப்பங்கள், கேள்விகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்துதான் இந்த குடிசைக்குள்ளே விட்டு நீ வெளியே வா, வெளியே வந்து ஆபிரகாமே உன் குறுகிய மனப்பான்மை விட்டு வெளியே வா, உன் குறுகிய சிந்தனை விட்டு வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி யுத்தங்களும் அத்தனை உனக்கு வந்து நிறைவேறும் என்று சொல்லி ஆபிரகாமோடு பேசின தேவன் இந்த காலவேளையிலே நம்மை கொண்டும் தேவன் ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள தேவன் என்று சொல்லி நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்.